Next, tell him to be alone often and get at himself, and above all, tell himself no lies about himself. Whatever the white lies and the protective fronts he may use against other people. ரைட், டெல் ஹிம் டு பி அலோன் ஆஃபன் அண்ட் கெட் அட் ஹிம்செல்ஃப். அலோன் அதாவது அவனை தனியாக இருக்க சொல்லணும், தனிமையை விரும்ப சொல்லணும். அண்ட் இஃப் இட் இஸ் பீயிங் அலோன் கெட் அட் ஹிம்செல்ஃப், அப்போ தான் அவனாகவே ஈ கேன் ரியலைஸ், அவனால் உணர முடியாமல் அவனாகவே இருக்க முடியும்னு சொல்லி. அண்ட் அபோவ் ஆல் டெல் ஹிம்செல்ஃப் நோ லைஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்கிறாரு. Whatever the white lies and protective fronts. White lies means lies told to avoid hurting one's feeling. அதாவது சும்மாவது நம்ம சும்மா தான் பொய் சொன்னோம், இந்த பொய் சொல்கிறதுனால எதுவும் பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் பொய் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒயிட் லைஸ் கூட யூ மஸ்ட் அவாய்ட். அந்த மாதிரி கூட நீ இது பண்ணக்கூடாது. இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் அதர்ஸ், மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, நம்ம பொய் சொல்லக்கூடாது. இதை ப்ரொடெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அதர், நம்ம முன்னாடி ஃப்ரெண்ட்னால் நம்ம முன்னாடி இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, வி ஷுட் நாட் டெல் ஒயிட் லைஸ். he may use against the other people. அதே போல் மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டெல் him solitude is creative if he is strong and the final decision are made in silent rooms. Tell him to be different from other people if it comes natural and easy being different. Right. Tell him solitude is creative if he is strong. Solitude அப்படின்னா தனிமைன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல தனிமைக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன் இஸ் திஸ். டெல் ஹிம் சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ் இஃப் ஹி இஸ் ஸ்ட்ராங். அவன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவனோட தனிமை கூட ஒரு க்ரியேட்டிவிட்டியாக அமையுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இந்த இடத்துல சாலிட்யூட் அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ்க்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு அட்ஜெக்டிவ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பர்சானிஃபை பண்ணி சொல்கிறாங்க. அதாவது க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு, அதாவது தனிமைக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நவுனை பற்றி சொல்லாமல் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது இப்படி ஒரு அட்ஜெக்டிவை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா அதுக்கான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னதுன்னா ட்ரான்ஸ்ஃபோர்டு எஃபித்தட்னு அர்த்தம். கைண்ட்லி நோட் டவுன் ட்ரான்ஸ்ஃபோர்ட். ஏன்னா இதோட மீனிங் எங்கே போய் சேருதுன்னா அட்ஜெக்டிவ் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபோர்டு எஃபித்தட்னு அர்த்தம். ட்ரான்ஸ்ஃபோர்டு எஃபித்தட், கைண்ட்லி நோட் டவுன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அண்ட் த ஃபைனல் டிசிஷன் ஆர் மேட் இன் சைலண்ட் ரூம்ஸ். அதாவது மிகப்பெரிய முடிவுகள் எல்லாமே ஒரு தனிமையிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே எடுக்கிறாங்க. டெல் ஹிம் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள். யூ ஹாவ் டு பி இன் டிஃப்ரெண்ட். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது வென் வி கம்பேர் வித் அதர்ஸ் வி சீம்ஸ் டு சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டெல் ஹிம் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள் இஃப் இட் கம்ஸ் நேச்சுரல் அண்ட் ஈஸி பீயிங் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி இஃப் யூ லைக் பீயிங் லோன்லி, அது நேச்சுரலாகவே அது உனக்கு வந்துடும். ஈஸி பீயிங் டிஃப்ரெண்ட், மற்றவங்ககிட்டருந்து நம்மளை தனிமைப்படுத்திக்கிற ஒரு விஷயம் ஈஸியாகவே நமக்கு அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. லெட் ஹிம் ஹாவ் லேசி டேஸ் சீக்கிங் இஸ் டீப்பர் மோட்டிவ்ஸ். லெட் ஹிம் சீக் டீப் ஃபார் வேர் ஹீ இஸ் born நேச்சுரல். தென் he may understand Shakespeare and the Wright brothers, Pasteur, Paulo, Michael Faraday and free imaginations. அந்த மாதிரி லெட் ஹிம் ஹாவ் லேசி டேஸ் சீக்கிங் இஸ் டீப்பர் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது இதுவும் எப்படின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட் தான் வருது. சாரி, இட் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட், திஸ் இஸ் ரெப்பிட்டேஷன். லெட் ஹிம் இட் இஸ் கண்டினியூ, இதை மீன் பண்ணி வருது ரெப்பிட்டேஷனில். அண்ட் ஆல்சோ அனதர் ஒன் poetic devices, கைண்ட்லி நோட் டவுன். அதாவது அடுத்தடுத்த லைன்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் சேமாக ரிப்பீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அனஃபோரான்னு அர்த்தம். அனஃபோரா ஆர் ரிப்பீட்டிஷன், யூ கேன் ரைட், ரெண்டுமே எழுதலாம். அனஃபோரா ஆர் ரிப்பீட்டிஷன். சரியா? அதாவது அடுத்தடுத்து 2 லைனில் வரக்கூடிய
முதல் 2 வார்த்தைகள் சேமாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அனஃபோரான்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் 2 லைன்ஸ்? லெட் ஹிம் ஹேவ் லேசி டேஸ் சீக்கிங் இஸ் டீப்பர் மோட்டிவ்ஸ். அதாவது நம்ம லேசியாக இருக்கக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை பற்றியோ யோசனை பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். அந்த நேரங்களில் கூட நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்போ கூட ஒரு 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 நியூ திங்கிங் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட் ஹிம் சீக் டீப் ஃபார் வேர் ஹீ இஸ் பார்ன் நேச்சுரல். அதாவது திங்க் பண்ணணும், எப்படி இந்த எண்ணங்கள் வருது, நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்மளுடைய வேலை என்ன அப்படின்றதெல்லாம் அந்த தனிமை கற்றுக் கொடுக்குன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு லெஜண்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல் அச்சீவர்ஸ் கிடச்சிருக்காங்க. தென் ஹீ மே அண்டர்ஸ்டாண்ட் ஷேக்ஸ்பியர் த கிரேட்டஸ்ட் ட்ரமட்டிஸ்ட் இன் த வேர்ல்ட். அண்ட் ரைட் பிரதர்ஸ் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவங்க. பாஸ்சர், தட் மீன்ஸ் லூயிஸ் பாஸ்சர், who is that ஃப்ரெஞ்ச் பயாலஜிஸ்ட், அதாவது வெறிநாய் கடிக்கும் மருந்து கண்டுபிடிச்சவர் இந்த பாஸ்சர். ஃபாவ்லோ சைக்காலஜிஸ்ட், அதாவது கிளாசிக்கல் கண்டிஷனன் சைக்காலஜி படித்து அதில் நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒருத்தர் தான் இந்த பாவ்லோ. இந்த மாதிரியெல்லாம் இருந்தவங்க எல்லாமே தனிமையை விரும்பினவங்க. அண்டு மைக்கேல் ஃபாரடே ஆல்சோ. மைக்கேல் ஃபாரடே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்வெர்ட்டரை கண்டுபிடிச்சவர் அவர் தான். இவங்க எல்லாமே எது மூலிமா கண்டுபிடிச்சாங்கன்னா ஃப்ரீ இமேஜினேஷன் மூலிமா தான். ரொம்ப அதாவது தன்னுடைய சிந்தனையை ஃப்ரீயாக பறக்க விடுறதுனால, சிந்தனையை விரிச்சதுனால தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால். பிரிங்கிங் சேஞ்சஸ் இன் டு எ வேர்ல்ட், ரிசன்டிங் சேஞ்ச், யூ வில் பி லோன்லி எனஃப் டு ஹாவ் டைம் ஃபார் த ஒர்க் ஹீ நோஸ் ஹேஸ் ஹிஸ் ஓன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிங்கிங் சேஞ்சஸ் இன் டு எ வேர்ல்ட், ரிசன்டிங் சேஞ்ச். ரிசன்டிங் மீன்ஸ் டிஸ்லைக். கைண்ட்லி நோட் டவுன், ரிசன்டிங் மீன்ஸ் டிஸ்லைக். அதாவது மாற்றத்தை விரும்பாத இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக நீயும் வரணும்னு சொல்லி. யூ வில் பி லோன்லி எனஃப். லோன்லியாக இருக்கிறது இட் இஸ் அ குட் ஒன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. டு ஹாவ் டைம் ஃபார் த ஒர்க். லோன்லியாக இருக்கும்போது நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்றத யோசனை பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அவர் திங்க் பண்ணுறாரு. அப்படி இருக்கணும். ஸோ லோன்லி சாலிட்யூட் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறாரு. ஈ நோஸ் ஹேஸ் ஹிஸ் ஓன். அப்படி சாலிட்யூடாக இருக்கும்போது தான் என்னவா ஆகணும் அப்படின்றது, தான் தன்னுடைய ரோல் என்ன அப்படின்றது. ஸோ ஈ கேன் ஈஸிலி நோ அபவுட் ஹிஸ் எபிலிட்டி, whether his aim is wanted to become a doctor or an engineer or a lawyer or a scientist or a historian அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு லோன்லி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தட் லோன்லி in order to become a famous person in the world. ஒரு முக்கியமான ஒரு உலகத்தில் நம்மளுடைய கண்ட்ரிபியூஷனும் இந்த உலகத்துக்கு வேணும்னு திங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைம் தான் அந்த சாலிட்யூட். அந்த சாலிட்யூடும் நமக்கு ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க் தன்னுடைய மகனுக்கு சில அட்வைசஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுபோல் ஒவ்வொரு பேரண்ட்டும், ஒவ்வொரு அப்பாவும் இந்த மாதிரி தான் தன்னுடைய மகனை மோட்டிவேட் பண்ணணும், தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸலண்ட்டாக இந்த போயமை முடிச்சிருக்காரு. தேர் ends the poem A Father to His Son. ரைட், கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நமக்கு இந்த வீக் வீக்லி டெஸ்ட் இருக்குது. அந்த வீக்லி டெஸ்ட்டுக்கு போர்ஷன் கரெக்டாக பிளான் பண்ணி மூவ் பண்ணுங்கள். எல்லாருமே வீக்லி டெஸ்ட் எழுதணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 100% எனக்கு ப்ரெசண்ட் வேணும், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பிளான் இட் அக்கார்டிங்லி. அதுக்கேற்ற மாதிரி போர்ஷன் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி வீக்லி டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும். அதே போல் வீடியோஸையும் பார்த்துட்டு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோஸ்.